ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிரேவி, நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நண்டு மசாலா செஞ்சதை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இந்த நண்டு மசாலா செய்ய போகிறதில்ல. என்னோடய அம்மாவும் என்னோடய சித்தியும் தான் இந்த நண்டு மசாலா செஞ்சாங்க. அதை நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம நண்டு மசாலாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சாச்சு. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு. இப்போ கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நண்டை நம்ம இப்போ வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணி முடித்த உடனே நம்ம கிரேவியில் சேர்த்துடணுமா. அதை நம்ம அப்படியே வெறுமனே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் இருக்க அந்த சத்துக்கள்லாம் இறங்கி அது சல்லுன்னு ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நண்டு சாப்பிட்றதுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம், செய்கிறதுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரத்தில் இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம பூண்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டை நம்ம உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கணும். அந்த தட்டி எடுத்த பூண்டை நம்ம இது கூட சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 பூண்டு இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதையுமே இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம அரைச்சி விட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி என்னோடய சித்தி சொல்லி கொடுத்தாங்க அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ தெரியாதவங்க இந்த நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நண்டு எடுத்து இந்த சைடில் கொடுக்கு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கொடுக்க மட்டும் விட்டுட்டு சென்டர்லேருந்து இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பெரிய சைஸ் கொடுக்கு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு இந்த சைடில் இருக்க அந்த கொடுக்கெல்லாம் மட்டும் பாதியில் உடச்சி எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக நண்டை திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓடு மாதிரி இருக்கும். இதை நம்ம கையாலே ஈஸியாக பிரிக்கிறதுக்கு வந்துச்சு. ஒரு சிலர் கல்லை வச்சு உடச்சி எடுப்பாங்களாம். ஆனால் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஈஸியாக நம்ம கையால் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓடு ஈஸியாக வெளியில் வந்துடுச்சு. இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம அலசி எடுத்துடணும். இந்த சென்டரில் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட் மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த சுற்றி இருக்க எக்ஸஸாக இருக்கிற இந்த அழுக்கு மாதிரியான இந்த எல்லோ கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் நம்ம பிரித்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இது அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு நண்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடில் இருக்க கொடுக்க பாதியில் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். ரொம்பவே ஈஸியாக இருந்தது, கையாலவே உடைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துச்சு. இந்த பெரிய சைஸு முன்னுக்கு இருக்க அந்த கொடுக்க மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்ததான் இந்த மூடி போட்ட மாதிரி இருக்க அந்த ஓடு மாதிரி இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி கையால் எடுத்தாலே ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி அதோடு இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நண்டை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது அவ்வளோதான், நண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த நண்டை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். நாங்கள் நண்டு வாங்கிட்டு வந்த உடனே மஞ்சள் உப்பு போட்டு அதில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருந்து அலசி எடுத்தாச்சு. ஸோ அதனால் திரும்பவும் மஞ்சள் போட்டு அலச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதனால் வெறுமனே தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 டைமுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நண்டை நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் டேரெக்டாக அப்படியே போயிட்டு நம்ம இதை சேர்த்துற வேண்டியது தான். இப்போ இந்த நண்டில் சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷான ஒரு பார்ட்டு, இது மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக சாப்பிட முடியும்னு சொல்லி எடுத்து காமிச்சிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், இந்த கொடுக்கு மாதிரி இருக்கே, இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றது, பார்க்குறதுக்கு ஓடு மாதிரி இருக்கேன்னு சொல்லி. அதுக்காக அவங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கொடுக்கெல்லாம் நம்ம உடச்சி தான் சாப்பிட முடியும், சென்டரில் இருக்க பார்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ளஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு
இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வந்து வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்க தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உடனேயே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நண்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நண்டை வந்து வாஷ் பண்ணி முடிச்சு ரொம்ப நேரம்லாம் வெளியில் வச்சுருக்கல, ஒரு 5 நிமிஷம் கூட வந்து வச்சுருக்கல. உடனே நாங்கள் வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதில் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நண்டு வந்து அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டை வந்து டேரெக்டாக இந்த கிரேவியில் சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த கிரேவியில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வேணும்னா நம்ம தனி மிளகாத்தூள் கூட இந்த நண்டு கிரேவிக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நண்டு வந்து நம்ம இந்த கிரேவியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து இந்த நண்டுக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த கிரேவி வந்து இந்த நண்டோட ஒட்டாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கிரேவியோட நண்டை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த நண்டு வந்து வேகும்போது அதிலிருந்தே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை வேக வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் இல்லாட்டி வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் நம்ம இப்போவே வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிட போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. காரம் உப்பு இது எல்லாமே நம்ம இப்போவே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த நண்டு வேகிறதுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து போதுமானதாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த நண்டில் வந்து ஒரு பாதி அளவு கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறமா வந்து இது நல்லா கொதிக்கும் போது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இதுலேருந்து தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காயில் அதிலே வந்து பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த நண்டை வந்து நம்ம மூடி வச்சோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நண்டு வந்து ஆல்மோஸ்ட் வெந்துட்டுருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சீக்கிரத்துலேயே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னா இது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, இந்த விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து மறுபடிக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையும் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுற வேண்டியதான். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கம்ப்ளீட்டாக. அப்படி வச்சுட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதுலேருந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து என்ன தான் இந்த கிரேவியில் வந்து நம்ம இந்த நண்டை வந்து திருப்பி திருப்பி போட்டு விட்டாலுமே அதில் வந்து அந்த கிரேவி வந்து ஒட்டவே கிடையாது. இந்த நண்டு மசாலா மட்டும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த நண்டோட ஒட்டாமலே தான் இருக்குமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுறதோடு சரி, மேக்ஸிமம் அது உள்ளுக்குள்ளெல்லாம் இறங்கி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் சாப்பிடும்போது இந்த ஓட்டை வந்து உடச்சி அதுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் எடுத்து இந்த கிரேவியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு அழகாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தாங்க. தாமரை இலை மேலே எப்படி வந்து அந்த தண்ணி ஒட்டாதோ அதே மாதிரி இந்த நண்டு மேலேயும் இந்த கிரேவி வந்து ஒட்டாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு எடுத்துட்டோம். ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இதில் தூவி விட்டுட்டு அப்படியே கிளறி வச்சிட வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகி இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு நண்டு கிரேவி சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து மசாலா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த மாதிரி ஏதாவது மசாலா தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நண்டோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக வேணும், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் கேட்டதால் நாங்கள் வந்து இந்த மசாலாலாம் எதுவும் பெருசாக வந்து ஆட் பண்ணலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பராக இந்த நண்டு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே கெட்டியாகி சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கிரேவியோட அந்த உள்ளே இருக்கிற அந்த சதைப்பத்தான பகுதியை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த நண்டு மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.